எல்லாருக்கும் காலை வணக்கம். வாழ்க வளத்துடன். காலையிலே எந்திச்சாச்சு. இன்னைக்கு சீக்கிரமாகவே 2 நாள் லேட்டாக எழுந்துச்சிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திச்சாச்சு. எழுந்திரிச்சோடனே இவங்களெல்லாம் பார்த்தா தான் நமக்கு மனசாரும். அப்படியே வாங்க நம்ம கோலமும் போட்டாச்சு, தூத்து தொளிச்சு. இன்னைக்கு கோலம் கொஞ்சம் வித்தியாசமாக போட்ட மாதிரி எனக்கு தோணுது. இன்னைக்கு அழகாகவும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். நம்ம 2 நாளாக ஒரு வாரமாக சுப்ரபாதம் கேட்கவே இல்லை. சரி இன்னைக்கு கேட்டுருவோம் அப்படின்ட்டு அதையும் வச்சு கேட்டுக்கிட்டு பிளாக் காஃபி குடிச்சிட்டு என் பெரிய பையனை எழுப்புனா அவனும் எந்திரிச்சு கிளம்பி சிலம்பத்துக்கு கிளம்பிட்டான். எனக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டு நம்ம இன்னைக்கு சமையல் வேலையை பார்ப்போம் எப்பவும் போல் அப்படின்ட்டு முருகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு சமையல் வேலையை ஆரம்பிச்சாச்சு. டுடே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். புதினா ரைஸும் முட்டையும். பிள்ளைங்களுக்கு வந்து முட்டையை வச்சு பெப்பர் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்து முட்டை கிரேவி, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து ஆப்பிள் பழம் வச்சு விட்டாச்சு ஸ்நாக்ஸுக்கு. அப்படியே பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கும் பாய் சொல்லிட்டு நம்மளும் வேலை இருக்குல்ல. அடுத்து என்ன வேலை நம்மளுக்கு தான் ஆயில் ப்ரிப்ரேஷன் வேலை இருக்க. 2 நாளாக அவங்களுக்கு ஆர்டர் போட்டவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் எனக்காண்டி எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஆர்டர் வந்து நிறைய ப்ளேஸ் பண்ணுறதுனால நான் ஒத்தையில் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் லேட்டாகவும் ஆகுது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன டேட்டுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வச்சிருவேன். நீங்கள் இன்னும் ஆர்டர் பண்ணுங்கள், நிறைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் தனியால் இருந்து அவ்வளோத்தையும் செஞ்சு கொடுப்பேன்.